அமைச்சரவையில் முதலமைச்சர் ஏகப்பட்ட அறிவிப்புகளை வெளியிட்டிருக்கிறார். குறிப்பா அந்த ஓய்வூதியம் தொடர்பாக சில விஷயங்கள்லாம் சொல்லியிருக்கிறார். இதை எப்படி பார்க்குறீங்க? வரவேற்கிறீங்களா? இன்னும் எல்லாம் பண்ணணும் அப்படின்னு மக்கள் கிட்ட கேட்டிருக்கோம். மக்கள் பல விதமான கருத்துக்களை சொல்லியிருக்கிறாங்க. 10 ரூபாய் ஓய்வூதியத்தை உயர்த்தி வழங்கியது, பணிக்கொடை உயர்த்தி வழங்கியது உள்ளிட்ட கோரிக்கைகளை நிறைவேற்றிருப்பது குறித்து நாங்கள் வரவேற்கிறோம். இந்த அறிவிப்பை வரவேற்கிறோம். இறந்து போன தொழிலாளர்கள், பணியாளர்கள் இறந்து போகும் பட்சத்தில் அவர்களுக்கு 20,000 ரூபாய் ஈம சடங்கு என்பது பத்திரிகையாளர்கள் உங்களுக்கு தெரியும். நீங்க போய் கூகுளில் செக் பண்ணி பாருங்க. இந்தியாவிலேயே எந்த மாநிலமும் அறிவிக்காத சலுகை இது. ஒரு 40 ஆண்டு கால போராட்டத்திற்கு இது கிடைத்த ஒரு வரவேற்பு தான். ஓய்வூதியம் 3400ஆகவும் ஒட்டுமொத்த பெறுகின்ற வகையிலே 1 லட்சத்தை 2 லட்சமாகவும் ஏமச்சங்க நிதியாக 20,000. முதலே கவர்மெண்ட் ஃபைனான்ஸ் பிரச்சனையில் இருக்குது. இருந்தாலும் அந்த பிரச்சனையிலையும் இவங்க அங்கன்வாடி அவங்களுக்கு இப்போ சொன்ன மாதிரியே பென்ஷன் அதிகமாக வாங்கி கொடுத்துருக்காங்க. சத்துணவு அங்கன்வாடிகளில் வேலை பார்க்குறவங்க ஓய்வூதியத்தை அதிகப்படுத்துறது நல்லது தான். அதே மாதிரி உதவியாளருக்கும் மாற்றிருக்காங்க. சத்துணவு அங்கன்வாடி பணியாளர் ஓய்வு பெற்றால் தற்போது வழங்குவது 2 லட்சம் ரூபாயாக உயர்த்திருப்பதை குறைந்தது 5 லட்சம் ரூபாயாக உயர்த்த வேண்டும் என்று கேட்டுக்கொள்கின்றோம். அதுபோல எங்கள் ஓய்வூதியத்திற்கு அகவிலைப்படியுடன் இணைத்து அறிவிக்கணும்னு சொல்லி கேட்டிருந்தோம். அதை இணைத்து அறிவித்திருந்தால் இன்னும் கூடுதலாக நாங்கள் மகிழ்ச்சி அடைந்திருப்போம். அரசு இன்றைய காலகட்டத்தில் அவர்களுக்கு இப்போ அளித்திருக்கக்கூடிய அந்த ஓய்வூதிய திட்டம் என்பது பயனளிக்கக்கூடியதாக இருக்கிறது. விலைவாசி மற்றும் அன்றாட தேவையை விட்டு அவர்களுடைய ஓய்வூதியத்தையும் அவர்களுடைய மாத ஊதியத்தையும் அதிகப்படுத்த வேண்டும். ஏதோ போராடி இருக்காங்க, அவங்களுக்கு ஒரு வெற்றி கிடைச்சிருக்குன்னு நினைக்கிறோம். சத்துணவு பணியாளர்கள், சத்துணவு ஆயாக்கள் ப்ளஸ்ஸு ஊராட்சி செயலாளர்கள் இவர்களுக்கு 3,400 ரூபா நீங்கள் இப்போ உயர்த்திருக்கீங்க. அது போதிய அளவு கிடையாது. அரசினுடைய அடிப்படை வசதிகளை நாங்கள் எல்லாம் செய்கிறோம். அரசு ஊழியர்களுக்கு அறிவிக்கப்படும் அனைத்து வசதிகளையும் எங்களுக்கு செய்யணும்.